மக்களே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். திவ்யா கணேஷ் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்து தாங்க மாட்டாங்க. அப்படியே தாங்கினாலும் கூட நல்ல பேரோட வெளியே போமாட்டாங்க அப்படின்றது மட்டும் கிளியரா வந்து தெரிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய ஆக்ஷன்ஸு, அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா வந்து பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதியை பார்த்து கையை நீட்டி மூடிக்கிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி வந்து இருக்குது. இப்போ நீங்கள் இமேஜில் பார்த்தா கூட வந்து தெரியும். ஸோ இந்த ஆக்ஷனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, மூடிட்டு உட்காரு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இதனால் ஒரு பெரிய பிரச்சனையே வந்து வெடிச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கள் வந்து போகலாம். இந்த பிரச்சனைக்கு முதல் காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, பார்வதி, திவாகர் இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, வியானா மைக் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும். அதுக்கப்புறம் பார்வதி மைக் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும். அதுக்கப்புறம் திவாகர் மைக் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும். இதில் திவாகர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மைக் போடாதனால திவ்யா வந்து ஒரு மாதிரி கத்தி விடுவாங்க. கத்தி விட்டுறதுனா எப்படின்னா, தலைவர் ரூமில் இருந்து பிக் பாஸ் ஹவுசிங் ஏரியா வந்து இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஆள் நம்மளுடைய திவாகர். அவரை கூப்பிட்டு, உங்களுக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா, போட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கடுமையாக வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க. அது கடுமை, நான் என்ன சொல்கிறேன், மறுபடியும் கெட்ட வார்த்தை பேசினா மட்டும்தான் அது கடுமை அப்படின்னு கிடையாது. வார்த்தைகளை கடுமையாக யூஸ் பண்ணாலும் அது வந்து கடுமையான ஒரு வார்த்தையாக தான் வந்து மாறப்போகுது அப்படின்றதுல மாற்றுக்கிறதுல. ஸோ அந்த விஷயத்தை வந்து திவ்யா கணேஷ் வந்து பண்ணுறாங்க. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா, பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பெரிய கிளாஷ் வந்து நடந்துச்சு. ஒரு சாதாரணமாக மைக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ரொம்ப கடுமையாக நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்க வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ அங்கேயே ஒரு கிளாஷ் வந்து பார்த்திங்கன்னா, பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ டாஸ்க் வந்து வந்துடுச்சு, ஓகேங்களா. டாஸ்க் புக்கை வந்து படிச்சுட்டு இருக்காங்க திவ்யா அவர்கள். ஸோ அந்த நேரத்தில் வந்து பிக் பாஸ் அவர்கள் எல்லாம் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திவ்யா அவங்களுடைய மைக்கை சரியாக மாட்டுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இது கொளுத்தி போடுறதுக்காக சொன்னாரா என்னெல்லாம் தெரியல. உண்மையாலுமே அவங்க சரியாக வந்து மைக் போடல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மைக் போடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. உடனே திவ்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மாதிரி இன்னுமே ஓகே, யாரும் நம்மளை கண்டுக்கல அப்படின்ற மாதிரி வந்து மைக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, பட் பார்வதி தான் எதிர்த்தாப்புலேயே உட்காந்துட்டு இருக்காங்களே, அவங்க தான் வம்பு இழுக்கிறதுக்குனே இருப்பாங்களே. அவங்க ஒரு மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. சொல்லப்போனால் வந்து மாட்டினியா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணும்பொழுது திவ்யா கணேஷ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கையை இப்படி நீட்டி பொத்து எல்லாம் மூடு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு சைன் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுவும் அவ்வளோ பெரிய போரம், எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க, ஓகேவா. இதே திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வரும்பொழுது டிசிப்ளின், டெக்கோரம், ரெஸ்பெக்டாக இருக்கணும், பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு ஆள், எல்லார் முன்னாடியும் இப்படி அவக்க மூடுங்க அப்படின்னு சொல்லி கையை காட்டுறதை வந்து எந்த விதத்துலையும் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது, ஓகேவா. பிக் பாஸ் வீடை பொறுத்தவரையிலையும் என்ன தெரியுமா முக்கியம், நீங்கள் என்ன வார்த்தைகள் சொல்கிறீங்க, அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ்கிறீங்களா, இல்லை அதிலிருந்து வேறுபட்டு வாழ்கிறீங்களா அப்படின்றத தான் மக்கள் ரொம்ப உன்னிப்பாக வந்து கவனிச்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் திவ்யா அவர்கள் சொன்ன வார்த்தைக்கும் அவங்க இப்போ பேசக்கூடிய விஷயங்களுக்கும் அதுக்கப்புறம் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. டோட்டல் கான்ட்ராக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்காங்க. இதை தான் பார்வதி அவர்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து வந்து சொல்கிறாங்க. அதாவது நேற்றுக்கு நைட்டு கூட வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்களுடைய ரியல் கேரக்டரே வேறு. அவங்க ஏதோ நான் தான் சிறந்த பெண்ணு, நான் இந்த இடத்துல வந்து எப்படி இருக்கேன் பாரு, இவங்க இருக்கவங்கலாம் வந்து மோசமான ஆட்கள், நான் மட்டும்தான் வந்து சிறந்த பெண்மணி அப்படின்றத மக்களுக்கு காட்டுறதுக்காக வந்திருக்காங்க, ஹோம்ஒர்க்கெலாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதி அவர்கள் நேற்றுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை லிட்ரலாக ப்ரூவன் பண்ணிகிட்ருக்காங்க திவ்யா அவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்படி கை காமிச்சது மட்டும் இல்லாமல் பார்வதி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது என்ன சைன், இது என்ன ஆக்ஷன் இது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது உடனே அவங்க டைவர்ட் பண்ணுறாங்களாம். ஓகே, டைவர்ட் பண்ணுறாங்களாம். ஸோ டைவர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செட்டப் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாங்க, காமனாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்வதி அவர்கள் அப்பயும் சொல்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் மைக் பிரச்சனை வந்தாக்க கேட்பீங்க, இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டீங்க, பாருங்கள் இப்படி மூடுங்க பொத்துங்கன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க, யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா செட்டப் அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க திவ்யா. ஸோ இதுக்கு வந்து அரோராவுக்கு கோவம் வந்துடுது. அது எப்படி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஜென்ரலாக வந்து செட்டப் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணலாம், அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிறதா தானே அர்த்தம். இப்போ ஒரு ஆளை நீங்கள் கண்டிக்கிறதுனா அந்த ஆளை மட்டும் நீங்கள் கண்டிங்க, அதை விட்டுட்டு நீங்கள் ஒட்டுமொத்தமாக செட்டப் அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அரோரா சொல்லும்போது அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்கள் திவ்யா. அது வேறு லெவல். அரோரா நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் கரெக்டு தான். ஸோ ஆனாலும் வந்து வேண்டாம், உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதை விட்டுறலாம். நம்ம டக்குன்னு வந்து சிரிக்கிற மாதிரி வந்து பண்ணுறாங்க, உடனே கோபம் ஆகிடுறாங்க, முகம் வந்து அப்படியே மாறுது. நம்ம நடிப்பு அரக்கன் வந்து பண்ணுவாப்பில் இல்லையா, திடீர்னு சிரிப்பாப்பில்.
அந்த மாதிரிலாம் திவ்யா கணேஷ் கிட்டேருந்து நான் சத்தியமாக எதிர்பார்க்கலைங்க. நிஜமாக எதிர்பார்க்கல. அந்த வைல்டு கார்டு என்ட்ரியில் திவ்யா கணேஷ் அப்படின்னு ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு அடித்து ஓட விடுன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க கொடுத்த விஷயங்கள், அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது வெறித்தனம்டா, வேறு லெவல் கேம் பிளேவாக இருக்க போகுது அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் நான் வந்து இருந்தேன். ஆனால் அப்படியே டோட்டலாக வந்து அவங்க சொன்னதுக்கும் அவங்க செய்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு திரும்பியும் பார்வதி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனேங்க குழு கலையலாம், ஓகே கிளம்புங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே வந்திருக்காங்க. பார்வதி பின்னாடியே போகிறாங்க. என்ன சைன் அது, என்ன அது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்பயும் அவங்க வந்து இல்லை, இதை பற்றி நான் பேச விரும்பல, டைம் இல்லை, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேகமாக வந்து போகிறாங்க. நிற்கவே மாட்டேங்கிறாங்கங்க. லிட்ரலாக எங்கே நின்றா மாட்டிப்போமோ, எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்றதுனால நிற்காமலே போய்கிட்டே வந்து இருந்துகிட்ருக்காங்க. பார்வதி மறுபடியும் ஸ்டோர் ரூம்லாம் திங்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்கு எல்லா கண்டஸ்டண்ட்டும் போகும்போது அங்கேயும் போய் நின்று வெயிட் பண்ணுறாங்க பேசுகிறதுக்காக. அப்பயும் கண்டுக்காமலே வந்து போகிறாங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு. அதுக்கப்புறம் தலைவர் ரூமுக்கு போயிட்டாங்க. அப்போ ரம்யா வராங்க. இங்கே பாருங்கள், இதுதான் கேவலத்தின் உச்சமே. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு சைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து மூடு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாமல் அது சைன் லாங்குவேஜ்லேயும் கை ஆக்ஷன்லேயும் வந்து சொல்கிறாங்க. அப்போ ரம்யா அதை என்ன சொல்லியிருந்துருக்கணும், இது வந்து தப்புங்கக்கா, இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, நான் அங்கே சொல்லியிருக்க மாட்டேன், பட் இங்கே வந்து பர்சனலாக சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு தப்பாக போயிடுங்க, இது வந்து தப்பு அப்படின்னு வந்து ரம்யா சொல்லியிருக்கலாம். இவங்க போய் அங்கே தலைவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அப்படி தான் விடுங்க, நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்க அப்படின்னா, ஏதாவது நீங்கள் ஒரு மாதிரி ஆயிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா நியாயம் இதெல்லாம்? மூடுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, கையை காட்டுறாங்க, இதை வந்து யாருமே கேட்காம அவங்களுக்கு போய் சப்போர்ட்டிவ், அவங்க அப்படி தான் அவங்க என்னமே பேசலை. நிஜமாகவே பார்வதி வந்து அந்த லிட்ரலாக அங்கே எதுவுமே பேச கிடையாது. மாட்டினியா அப்படின்ற லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன்ஸ் கொடுத்தாங்க, அவ்வளோதானே தவிர அவ்வளோதான். அதுக்கு ரம்யா போய் தலைவர்கிட்ட வந்து அவங்க அப்படி தான் பேசுவாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு மாதிரி ஆயிட்டிங்களா அப்படின்னு கேட்டால், நான்லாம் ஒன்றும் ஆகலை, இதெல்லாம் இருக்குன்னு தெரியாமல் நான் வந்துட்டேன், நான்லாம் பெரிய ஆள் தெரியும்ல அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சீனை போடுறாங்க திவ்யா. உடனே சிரித்த மாதிரி அப்படியே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பார்வதி வந்து நோஸ் கட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அரோராவுக்கு, அதுக்கப்புறம் வியானா, சுபிக்ஷா, இவங்க 3 பேருக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் வந்து நடக்குது. இது அரோரா வந்து சொல்கிறாங்க, இது வந்து அவங்க பண்ணது பெரிய தப்பு, இந்த செட்டப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கவே கூடாது, அது மட்டும் இல்லாமல் இப்படி மூடு நிறுத்து அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு, ஆனாலே அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கெல்லாம் உள்ளே வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்க, இப்போ இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாரையும் காமனாக சொல்கிறது வந்து தப்பு தானே, எப்போ பார்த்தாலும் ஸ்கூல் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபிங்கர் ஆன் தி லிப்ஸு இப்படிலாம் வந்து சொன்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க அரோரா. அதுக்கு வியானாவும் சொல்கிறாங்க, இல்லை அவங்க இன்னும் கூட சில வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணாங்க, அது என்னன்ற வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வரல, பட் அது ரொம்ப மோசமாக வந்து இருந்தது அரோரா, உங்ககிட்ட சொல்லும்போது கூட அப்படி தான் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி வியானா வந்து சொல்கிறாங்க. பட் சுபிக்ஷா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதுக்கு தான் இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யாவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து பேசுகிற மாதிரி வந்து பேசியிருந்தாங்க. பார்வதியை அப்போஸ் பண்ணி பேசுகிற மாதிரி, ஏன்னா பார்வதி இப்படி பேசினாங்க, அதுக்கு தான் அவங்க அப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. எதுக்கு இந்த சொம்பை தூக்கிட்டு திரியணும் அப்படின்னு எனக்கு வந்து தெரியல, நிஜமாகவே தெரியல. பட் எண்ட் ஆஃப் தி டே திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து சொன்னதுக்கும் அவங்க பண்ணுறதுக்கும் 1% கூட சத்தியமாக மேட்சப் வந்து ஆகலை. அங்கே தலைவர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் தலைவர்னால் தலைவர் மாதிரி வந்து இருக்கணும், ஓகேங்களா? ரொம்ப அப்படியே ஏதோ மொத்தத்தையும் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி வந்து ரூல் பண்ணக்கூடாது, ஓகே? ஸோ அப்படி ரூல் பண்ணும்போது கண்டிப்பாக, அதாவது இந்த கலையெல்லாம் சொல்லியிருப்பாங்கள்ல, யார் கலை இல்லை கனி சொல்லியிருப்பாங்க, சட்டம் சரியாக இல்லை என்றால் போராட்டங்கள் வெடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி வந்து தலைவர் வந்து சில நேரங்களில் நெளிஞ்சு கொடுக்கணும், சில நேரங்களில் கண்டிக்கணும், எதுக்கு கண்டிக்கணுமோ அதுக்கு கண்டிக்கணும், கண்டிக்கிற விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. எண்ட் ஆஃப் தி டே நீங்களும் போட்டியாளர் தான், அவங்களும் போட்டியாளர் தான், நீங்கள் என்ன தான் தலைவராக இருந்தாலையும் நீங்களும் ஒரு போட்டியாளர் தான் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே வந்து வச்சுருக்கணும். அதே மாதிரி வெளியிலிருந்து வரும்போது நாங்கள் குருப்பிசமெல்லாம் வந்து அடித்து உடச்சி எல்லாத்தையும் நகர்த்த போகிறோம், தகர்த்த போகிறோம் அப்படின்னு பேசிட்டு மறுபடியும் கனியக்கா பேச்சைக்கு வந்து கேட்குறாங்க, எப்ஜே என்ன சொல்கிறாரு அப்படின்றத கேட்டுட்டு நடந்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி லிட்ரலாக சில விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருந்துகிட்ருக்காங்க திவ்யா கணேஷ். இதெல்லாம் நிஜமாகவே சொல்கிறேன், அவங்களுக்கு வேறு ஒரு பேஸ் வந்து இருக்குது, ஓகேவா? முகம் வந்து வேறு ஒரு முகம் இருக்குது. அந்த முகத்தை விரைவில் கண்டிப்பாக கொண்டு வருவார்கள். கொண்டு வராங்களோ இல்லையோ, பார்வதி வந்து கண்டிப்பாக அதை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதுக்காக எல்லா நேரங்கள்லையும் பார்வதி வந்து சரியாக தான் இருக்காங்க அப்படின்றது நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த இடத்துல பார்வதி கரெக்டாக தான் ரியாக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா மைக்குக்காக அவ்வளோ தூரம் அவங்க பேசிட்டாங்க திவ்யா காலையிலே. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒழுங்காக போடணும்ல, ஆஸ் எ கேப்டனாக இருக்கும்போது யூ ஷுட் பி டூ கரெக்ட்லி, ரைட்? ஸோ அது வந்து யாராலையும் தடுக்கக்கூடாது, யாரும் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வந்து இருக்கக்கூடாது. ஆனால் அதை நீங்கள் சரியாக பண்ணாமல் மற்றவங்கள வந்து குற்றம் சொல்கிறது அப்படிங்கிறது தவறு தானே. அந்த தவறை ஏற்க மறுக்கிறது அதை விட பெரிய தவறு. இது தவறு அப்படின்னு ஒரு ஆள் சுட்டி காட்டுறாங்க,
அதை வந்து உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன், இப்போ அதை பற்றி டைமே கிடையாது, அதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் சத்தியமாக ரொம்ப அராஜகத்தின் உச்சமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ நான் வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணல, மறுபடியும் சொல்கிறேன். திவ்யாவுடைய கேரக்டரே வந்து அப்படிதானோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.